முன்னொரு காலத்தில் இந்திரஜும்னன் என்ற மன்னன் பக்தியில் முழுமையான ஈடுபட்டவர். விஷ்ணுவை வணங்கும் நேரத்தில் உலகையே மறந்து போகும் அளவுக்கு ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். எந்த செயலையும் விஷ்ணுவை வணங்காமல் செய்ய மாட்டார். ஒரு நாள் துர்வாச முனிவர் அவரை சந்திக்க வருகிறார். மன்னன் தியானத்தில் மூழ்கியதால் முனிவர் பல நேரம் காத்திருந்தும் அவனிடம் பதில் கிடைக்கவில்லை. கோபத்தில், கர்வம் கொண்டவனே, பக்தியில் மமதை கொண்டவன் நீ, யானையாக பிறக்க கடவது என சாபம் இடுகிறார். மன்னன் அதிர்ச்சி அடைந்து மன்னிப்பு கேட்கிறார். முனிவர் இரக்கம் கொண்டு, யானையாக பிறந்தாலும் நீ கஜேந்திரன் என்னும் பக்தியுள்ள யானையாக இருப்பாய். ஒரு நாள் குளத்தில் முதலை உன் காலை பிடிக்கும். அப்போது ஆதிமூலமே என அழைத்தால் திருமால் வருவார். உனக்கு மோட்சம் கிடைக்கும் என ஆசீர்வாதம் தருகிறார். அதே குளத்தில் குஹு என்ற அரக்கன் வாழ்ந்தான். குளிக்க வரும் யாரையும் குளத்தில் இழுத்து துன்புறுத்துவதே அவனது தொழில். ஒரு நாள் அகத்திய முனிவர் நீராட அவரின் காலை பிடிக்கிறான். கோபமடைந்த அகத்தியர், நீ முதலையாக பிறக்க கடவுது என சாபமிடுகிறார். பின்னொரு நாளில் கஜேந்திரன் என்ற யானை பக்தியுடன் குளத்தில் நீராட முதலை யானையின் காலை பிடிக்கிறது. யானை தன்னால் வலி தாங்க முடியாமல் ஆதிமூலா என அழைக்கிறது. அந்த முழக்கத்தை கேட்டு திருமால் கருட வாகனத்தில் தோன்றி தன் சுதர்சன சக்கரத்தால் முதலை அரக்கனை அழிக்கிறார். கஜேந்திரனும் குஹுவும் சாப விமோச்சனம் பெற்று மோட்சம் அடைந்தனர். காட்சியை கபிஸ்தலத்தில் ஆஞ்சநேயருக்காக திருமால் காட்டினார். இன்னொரு திவ்ய கஷேத்திரங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம்.